give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற LOB தமிழா. போன வீடியோவில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி லியோ மூவி டைட்டில் கார்டு கஸ்டம் டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க தவறாமல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தளபதி 67 காஸ்ட் ரிவீல் பண்ணுறப்ப இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. நம்மக்கிட்ட ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க போர்ட்ரேட் இமேஜுக்கு இந்த மாதிரி எப்படி கலர் அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ நேற்று நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்காக ஒரு டுட்டோரியல் மேக் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த போஸ்டரோட எடிட்டபிள் PSD வெர்ஷன் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக இருக்கவங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டால் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சஞ்சய் டேட் பிக்கை மட்டும் ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதோட சைஸ் என்னன்னு பார்த்துட்டு இதே சைஸில் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம். Ctrl+Alt+I கொடுத்துக்கிறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா விட்த் வந்து 313 பிக்சல், ஹைட்டு 2048 பிக்சல், ரெசல்யூஷன் 96 இருக்குது. ஸோ Ctrl+N ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி விட்த்து 313 கொடுத்துட்டேன் அண்ட் ஹைட்டு 2048 கொடுத்துட்டேன். ரெசல்யூஷன் 90க்கு பதிலாக நம்ம 300 கொடுத்துக்கலாம். தென் கலர் மோட் RGB கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பெக்சல்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் மாடல் இமேஜை ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இந்த இமேஜை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் Shift+Alt ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போஸ்டரில் இருக்க மாதிரியே இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ Ctrl+T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இந்த போர்ட்ரேட் இமேஜ் இந்த சைடு போயிருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ கலர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கிறேன். இதில் மேலே நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேணாம். அடுத்து அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணி ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணேன். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் இமேஜ் மைல்டாக கலர் சேஞ்சஸ் எதுவும் ஆச்சுன்னா நீங்கள் நான் கொடுக்குற வேல்யூலேருந்து மைல்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெவல் ஸ்லைடரில் கீழே அவுட்புட் லெவல்ஸ் அப்படின்றதுல வந்து 11 கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த பாக்ஸில் இருக்க 255 அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா 3 ஸ்லைடர்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்லைடரோட வேல்யூ தான் இந்த 3 பாக்ஸில் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து 28 கொடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் ஒனில் வந்து 0.92 கொடுத்துக்கிறேன். தென் தேர்ட் ஒனில் 207 கொடுத்துக்கிறேன். வேறு எந்த சேஞ்சஸுமே இதில் நான் பண்ணல. அடுத்து அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கலர் பிக்கரில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த டாப் கார்னரில் கொண்டு போயிட்டு அண்ட் இந்த ஸ்லைடரை வந்து பாட்டமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ நமக்கு பியூர் ரெட்டு செலக்ட் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து டிஃப்ரென்ஸாக மாற்றிக்கோங்க. இப்போ மேக் ஷூர் இந்த ரெட் கலர் செலக்ட் ஆகிருக்கணும். கீழே எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைடர் இருக்கும். ஸோ டாப் ஸ்லைடரில் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போகிறதில்ல. பாட்டம் ஸ்லைடரில் இது ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நமக்கு இந்த கலர் இமேஜில் நல்லாவே பிளெண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து 0ன்ற வேல்யூ அண்ட் அடுத்து வந்து 46 அப்படின்ற வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ இங்கே இருக்குது. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் இங்கே 2 வேல்யூ வந்துடும். ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் வந்து 0ல நான் விட்டுறேன். செகண்ட் ஒன் ட்ராக் பண்ணி 73 கிட்ட கொண்டு போய்க்கிறேன். அண்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை லெஃப்ட்டில் கொண்டு வர இங்கே வேல்யூ ஒன்று சேஞ்ச் ஆகும். 163 வச்சுக்கிறேன். இதில் வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி போஸ்டரைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட பிளெண்ட் மோடு வந்து பின் லைட்டாக மாற்றிக்கோங்க. இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இமேஜில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில்வர் கலரில் ஹைலைட்ஸ் இருக்குது. அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த போஸ்டரைஸ் எஃபெக்ட் கொடுக்குறோம். இந்த போஸ்டரைஸ் லேயருக்கு பக்கத்தில் இருக்க ஒயிட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்து இன்வெர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் B கிளிக் பண்ணிவிட்டு மேக் ஷூர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கணும். அண்ட் ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே 100ல் வச்சுக்கோங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு ஹைலைட்ஸ் வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இது ஒரு சில இடத்துல தான் வந்திருக்கும். ஸோ வந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே பெயிண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி ஏரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இந்த மாதிரி சீக்ஸில் லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணி இங்கே நோஸில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தென் லிப்ஸ் கிட்ட பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஸ்லைடர்ஸ் இருக்கும். ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ். ஹியூ எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. சேச்சுரேஷன் +28 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லைட்னஸ் -15 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான். அடுத்து அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டோன் வந்து மிட் டோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேடோஸ், ஹைலைட்ஸ் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. மிட் டோன்ஸில் இந்த மெஜெண்டா க்ரீன் ஸ்லைடர் வந்து கிளிக் பண்ணி க்ரீன் சைடில் +29 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபைனலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் சாலிட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் அதே மாதிரி கார்னரில் கொண்டு போய்ட்டு பியூர் ரெட் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதோட பிளெண்ட் மோட சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கோங்க. தென் இதுக்கும் எஃப்எக்ஸில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 2 ஸ்லைடரில் டாப்பில் இருக்கிறதுல லெஃப்ட்டை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி 165 வேல்யூஸ் கிட்டே கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் கீழே அண்டர்லைன் லேயரில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி 80 கிட்டே கொண்டு வந்துக்கிறேன். தென் ரைட்டில் இருக்க ஸ்லைடரை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி 96 கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து டெக்ஸ்சர் ஆட் பண்ணி நல்லா ரஃபன் ஆகணும். இந்த டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறதை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட பண்ணலாம். நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு. ஸோ பரவாயில்ல, இப்போ பண்ணிக்கலாம். மாடல் லேயர் கிளிக் பண்ணிக்கலாம். இது மேக் ஷூர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் கீழே டெக்ஸ்சர் அப்படின்றத ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே கிளாரிட்டி அப்படின்றத உங்களுக்கு தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கு நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணால் கூட எனக்கு இமேஜில் எந்த ப்ராப்ளமே வரல. ஸோ நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்டு கீழே இருக்க டீட்டெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஷார்ப்பனிங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் ஒரு 70 வச்சுக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இது மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த போஸ்டர் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி லைட்டாக ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் ரஃபாக கீழே இருக்க அந்த டிசைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் பென் டூலை ஹோல்டு பண்ணிங்கன்னா இதில் ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து ட்ரா பண்ணுற மாதிரி தான். கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ரஃபாக வரைங்க போதும். நீங்கள் அதில் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக வரையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபைனலாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நோட்ஸ்லாம் ஏதாவது ராங்காக போயிருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பியூர் பிளாக் வச்சுக்கோங்க. இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு இதை மட்டும் ட்ராக் பண்ணி நம்மளோட போஸ்டர் கொண்டு போயிடலாம். ஸோ நமக்கு இந்தளவு தேவையில்லை. ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி கீழே இறக்கிக்கலாம். மேலே இருக்க இந்த பிளாக்லாம் வேணும்னா நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டீ கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற கோட்ஸை இங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் கொடுக்க போகிற ஃபாண்ட் வந்து கோட்டஸ் அப்படின்ற ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட் இப்போ தின்னாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி போல்டாக மாற்றிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் லைன் பிரேக் பண்ணிக்கிறேன். உங்கள் டெக்ஸ்ட்டை ஃபுல் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அண்ட் லெஃப்ட் அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்கில் அண்டு கொஞ்சம் நம்ம இமேஜ் மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து இப்போ பியூர் ஒயிட்டில் இருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டான க்ரீன் வரும். இந்த க்ரீனில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த கோட்ஸ் வைக்கணும். ஸோ டீ கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டபுள் கோட்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து ஃப்ராங்க்லின் கோத்திக் அப்படின்ற ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் ஹெவி கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டீ போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த லெஃப்ட் அலைனில் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் பக்காவாக வச்சுக்கிறேன். அண்ட் இது ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் டீ போட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தென் என்ட்ரு கொடுத்துட்டு இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ எண்டிங்கில் அடுத்து கீழே இங்கே நேம் டைப் பண்ணிக்கலாம். இதை வந்து டைட்டில் கேஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும். இது எல்லாமே ஸ்மாலில் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து பல்காட்டி அப்படின்ற ஃபாண்ட்டு. இதோட டவுன்லோட் லிங்க் என்கிட்ட இல்லை. இது ஆல்ரெடி நான் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இதை சர்ச் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேமை செலக்ட் பண்ணி கலர் பிக்கரில் உங்கள் இமேஜ்லேருந்தே இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த டெக்ஸ்ட்டை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கீழே உங்களோட டெசிக்னேஷன் டைப் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை டிக்ரீஸ் பண்ணி கீழே வச்சுட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலுமே கேப் கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக நான் வேறு இமேஜ் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த இமேஜுக்கும் கேமரா ரா ஃபில்டரில் போய் டீட்டெயில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கலர்ஸ் வந்து லைட்டாக மிஸ்மேட்ச் ஆகும் அந்த இமேஜோட. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பண்ண லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அகைன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க எல்லா ஸ்லைடருமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் இமேஜை மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.